வணக்கம் மக்களே, எல்லோரும் சும்மா இருக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாதம் நானும் அம்மாவும் திருச்செந்தூருக்கு போயிடுவோம். போய் முருகரை கும்பிட்டுட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றும் அதே மாதிரி வெற்றிகரமாக அவரை கும்பிட்டுட்டு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. எப்போவுமே கோயில் வாசலுக்கு வந்து ஃப்ரீ பஸ் இருக்கும் மத்தியெல்லாம். அந்த ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி நானும் அம்மாவும் போயிட்டா அங்கே போனால் தேரடியிலேயே இறக்கி விட்டுட்டா பார்த்துக்கோங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தேரடியில் இறங்கி சன்னதி தெரு வழியாக நடந்து போயிட்டு இருந்தோம். நானும் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் மாறாத ஒரு இடம்னு இந்த சன்னதி தெரு மட்டும்தான் பார்த்துக்கோங்க. அதுதான் பார்க்கறதுக்கு நான் எப்போ பார்த்தாலும் அப்படியே ஒரே மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போதே தூண்டி விநாயகர் கோயில் ஒரு மத்தியில் அங்கே பிள்ளையாருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நடந்து போனோமா. நேற்று வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் நடந்து போனதுனால எங்களுக்கு முருகர் வந்து சலுகை பண்ணி விட்டுட்டார். என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா டிக்கெட்டில் நானும் என் மகளும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனால் கவுண்டரில் ஆளே இல்லை. முருகர் முன்னாடி வரைக்கும் ஆளே இல்லை பார்த்துக்கோங்க. ஃப்ரீயாக நின்று நல்லா சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க. அப்போ பழைய கலையரங்கம் இருந்தது பார்த்தீங்களா. அடிக்கடி திருச்செந்தூர் போனவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்த வந்து நான் ரொம்ப நாள் கழித்து நேற்று தான் பார்த்தேன். ஆச்சரியமாக இருந்தது. இந்த இடம் எப்படி மாறிட்டுன்னு அப்போ எங்கள் அண்ணன் சொன்னால், நீ எல்லாம் உள்ளூர்காரின்னு சொல்லாத, இதெல்லாம் மாறி பல வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்.